ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மாடி தோட்டத்தில் நிற்கக்கூடிய ஒரு சூப்பரான குரோட்டன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இதை நான் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்து போச்சு. ஸோ இந்த செடி நம்ம கட் பண்ணி சூப்பராக மெயின்டைன் பண்ணி வந்தோன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் பூ பூக்காமல் சூப்பராக க்ரீனிஷாக ஒரு செடி வளர்க்கணும், ஒரு குரோட்டன்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த செடியை நீங்கள் வளர்க்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதில் இப்போ தான் நான் கட் பண்ணி சூப்பராக, கொஞ்சம் சூப்பரான்னு சொல்ல மாட்டேன், எனக்கு முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கட் பண்ணி விட்டுருக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு புஷ்ஷியாக சூப்பராக நம்ம சர்க்கிளாக வளர்த்தோன்னா அந்த சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி விட்டுனா சர்க்கிளாட்டு வளரும். நம்ம ஸ்கொயராக நமக்கு பிடிச்ச ஷேப்பில் இது பண்ணி வைக்கலாம். ஸோ நான் பொக்கே டைப் வேணும் அப்படின்னு சொன்னனால நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த செடி வளர்க்குறதுல ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடியை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் விட்டோன்னு வைங்களா, மெயின்டைனா வேறு பெரிய மெயின்டெனன்ஸ்னு கிடையாது, தினமும் தண்ணி ஊற்றணும். ஸோ கட் பண்ணி கரெக்டாக நம்ம ஷேப்புக்கு கட் பண்ணி விட்டாலே போதும். அப்படி இல்லைன்னு வைங்களா, இதில் இந்த குளவி கடந்த அந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் இருக்குதுல்ல, சில பூச்சிகள் எல்லாம் இதில் வீடு கட்டி அவங்களே வசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த செடியை நான் அப்படி தினமும் தண்ணி ஊற்றுவேன், அவ்வளோதான். மற்ற மாதிரி உரம் போடுறதும் கிடையாது, இதை கண்டுக்கிடவும் கிடையாது. ஸோ இது ஒரு பக்கம் ஒதுக்கி தான் வச்சுருந்தேன், ஏன்னா ரொம்ப வெயிலையும் வைக்க முடியாது, செமி ஷேடில் தான் வைக்கலாம். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் இந்த குளவி எல்லாமே கூடு கட்டி வச்சுருந்து. ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன்னா அதெல்லாமே விரட்டி விட்டுட்டு, ஏன்னா கடித்தாலும் கஷ்டம். ஈவினிங் டைமில் அதுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் இருட்டு வந்துச்சுன்னா அந்த டைமில் நம்ம கலைச்சி விட்டுட்டு கொஞ்சம் கட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த கட்டிங்ஸை இது கட்டிங்ஸ் மூலமாக வளருமா என்ன அப்படின்னு எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ இருந்தாலும் இதோட கட்டிங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரே ஒன்றை மட்டும் நட்டும் வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரோட்டன்ஸ் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இனி இதை நம்ம ஹைட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஹைட் வைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் இதை ரீபாட் பண்ணி இன்னொரு பாட்டில் வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஹைட்டாக வளரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வீட்லேயும் ஒரு சூப்பரான குரோட்டன்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நான் இதை ரெஃபர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.